மகளே நானே சோர்ந்து போவதில்லை, மகளே நான் சோர்ந்து போவதில்லை. அதை நீ அறியாயோ? அதை நீ அறியாயோ? இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் எவ்வளவு பிரயாசப்பட்டார். அவருடைய சொந்த ரத்தத்தையே கர்த்தர் அவர்களுக்காய் சிந்தினார். இவ்வளவு எச்சரித்தும் இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தும் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று வரையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் சோர்ந்து போகாததினாலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் சோர்ந்து போகவில்லை என்றால் நீங்களும் சோர்ந்து போக கூடாது. அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவேன், உன்னுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் சோர்ந்து போகல இல்ல, அப்புறம் ஏன் நீ சோர்ந்து போற? அப்புறம் நீ எதற்காக சோர்ந்து போக வேண்டும்? சோ இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை நான் தியானித்தேன். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போக கூடாது அப்படின்னா ஆண்டவர் நமக்கு நிறைய வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம எடுக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை